இப்போ பாரு electric dipole in non-uniform electric field. Non-uniform electric field னா இங்க electric field வந்து இப்படி பிரிஞ்சிக்கிட்டே போகும். புரியுதா? யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி வரைஞ்சோம் ஞாபகம் இருக்கா? லைன் பேரலலா இருக்கும். இங்க பாரு தூரமா போகுது. இப்போ எந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதிகம்? லெஃப்ட் சைடு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதிகமா, ரைட் சைடு எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி சொல்றேன்? கிரவுடடா இருக்கு. கிரவுடடா இருக்க இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன அதிகமா இருக்கு. அப்ப இங்க வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதிகம் when compared to here. அப்ப நல்லா பண்ண இந்த இடத்துல போய் ஒரு டைபோல் வைக்கிறேன். புரியுதா? இப்ப டைபோல் வச்சேன்னா இங்க ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ் எவ்வளோ? Q times E1. ஆமாவா இல்லையா? இங்க ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ் எவ்வளோ? இப்ப போன டைம் பார்த்தனா சரியா, லாஸ்ட் டைம் என்ன ஆச்சுன்னா E1 E2 ஈக்குவலா இருந்துச்சு. அப்ப டோட்டல் ஃபோர்ஸ் என்ன ஆச்சு? 0. பட் இங்க பாரு E1 is greater than E2வா? அப்ப இந்த இடத்துல பார்த்தனா இந்த டைரக்ஷன்ல இருக்கிற ஃபோர்ஸ் அதிகம். கரெக்ட்டா? அப்ப நெட் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல அதிகமா இருக்கா? அப்ப இந்த இடத்துல நெட் ஃபோர்ஸ் இருக்கும். நெட் ஃபோர்ஸ் equal to Q into E1 minus E2. அப்ப இந்த டைபோல் எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும்? இந்த டைரக்ஷன்ல ஒரு டிரான்ஸ்லேஷன் மோஷன் பண்ணும். என்ன மோஷன் பண்ணும்? டிரான்ஸ்லேஷன். அப்ப டார்க் இருக்காதா? டார்க்கும் இருக்கும். டிரான்ஸ்லேஷனை நேரா மூவ் பண்றது மேடம். ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து நீ தள்ளி மூவ் பண்றியா, அது பேர் டிரான்ஸ்லேஷன் மோஷன். உன்னை மேலே கீழே தள்ளி விட்டு இப்படி சுத்தி விட்டா ரொட்டேஷனல் மோஷன். புரியுதா? அப்ப நம்ம இதுதான் ஃபர்ஸ்டே பார்த்தோம். யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா அங்க ஃபோர்ஸ் இருக்காது. நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் எவ்வளோ? அப்ப டிரான்ஸ்லேஷன் மோஷன் இருக்குமா? இருக்காது. ஒன்லி ரொட்டேஷன் மோஷன் டியூ டு டார்க். ஆனா அதை நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல வச்சா போத் டிரான்ஸ்லேஷன் அண்ட் ரொட்டேஷன் மோஷன் இருக்கும். புரியுதா? ப்ராப்ளம்ஸ் இருக்கு மேடம். 8 क्वेश्चन இருக்கு. சரியா? இப்ப நல்லா பாரு. work done. என்னது? work done இல்லனா எனர்ஜி. ஆக்சுவலி இது இந்த ஸ்லைடுக்கு வருமான்னு தெரியல. பட் அரை மணி நேரத்துல லெக்சர் முடிச்சா எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். நீ சொல்றது நான் கேட்கணுமா? என்ன நான் கன்ஃபார்ம் பண்ணணும். இல்ல அடுத்து அது டாபிக் இருந்தா நடத்துவேன். On behalf of Tamil year you are going to come and write test. என்ன அந்த டாபிக் செகண்ட் லெசன்ல வரும். எனக்கு தெரியும். என்னடா நீ வீட்டுக்கு போற? சரி நல்லா பாரு. work done ஓட ஃபார்முலா என்ன? integral of f dot dr. in terms of நான் டார்க்ல எழுத போறேன்னு சொன்னா integral of tau into d theta. tau டார்க் tau. புரியுதா? சப்போஸ் நான் சம் theta 1ல இருந்து theta 2 க்கு ரொட்டேட் பண்றேன்னு வெச்சுக்கோ. நல்லா பாருங்க. டார்க்கை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ரொட்டேஷனல் நல்லா பாரு. இது லீனியர் ஃபோர்ஸ், இது ரொட்டேஷனல் ஃபோர்ஸ். இது லீனியர் டிஸ்பிளேஸ்மென்ட், இது ரொட்டேஷனல் டிஸ்பிளேஸ்மென்ட். சரியா? இப்போ டார்க்கோட ஃபார்முலா என்ன? PE sin theta கரெக்ட்டா d theta. இத நான் இன்டகிரேட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? PE cos minus cos theta. theta 1 ல இருந்து theta 2. புரியுதா? இப்போ இந்த இடத்துல நீ வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போற. theta வேல்யூ கொடுத்துருவாங்க. cos theta 2 plus theta. இல்ல இங்க மைனஸ் வரும், இங்க பிளஸ் வரும். ஓகே கொண்ட புக் கொண்ட. theta 1 போட்டு விடுங்க. சரியா? சரி இத வச்சு நான் வந்து ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் இல்ல அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் கண்டுபிடிக்கலாம். ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள். 0 வந்தா ஸ்டேபிள், 0 வரலனா அன்ஸ்டேபிள்.
எஸ் இனிஷியல் அவங்க தீட்டா நாட்லேருந்து ஆரம்பிச்சிருக்கான் சரியா புக்கில் எடுத்து தீட்டா நாட்லேருந்து தீட்டா ஒன்று வேறு புக்கில் தீட்டா ஒன்று கொண்டு போயிருக்காங்க தீட்டா நாட் அப்போ ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுவேன் மைனஸ் லோயர் லிமிட் கரெக்டா அப்போ பிஇ புரியுதா எஸ் இப்போ சப்போஸ் உன்னோட இனிஷியல் ஆங்கிள் 90 டிகிரின்னு வச்சுக்கோ இனிஷியல் ஆங்கிள் என்னது 90 அப்போ ஃபஸ்ட்டு இனிஷியல் காஸ் தீட்டா வந்து 0 அப்போ பி என்ன கிடைக்குது உனக்கு மைனஸ் காஸ் தீட்டா 2 கரெக்டா அப்போ எனர்ஜி இல்லைன்னா ஒர்க் டன் பார்த்தனா மைனஸ் பி டாட் இ தீட்டா ஈக்குவல் டு 90ன்னு சொன்னால் W எனர்ஜி பொட்டன்ஷியல் ஒர்க் டன் சேம் சரியா புரியுதா ஓகேவா ஸோ U is equal to minus P dot E டார்க் என்ன P cross E புரியுதா இப்போ அகைன் நம்ம 3 கேஸ் எடுத்துக்க போகிறேன் என்கிட்ட இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு நல்லா பாரு எனர்ஜி வந்து மினிமமாக இருந்தால் அது ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்னு பார்த்தோமா இப்போ நல்லா பாரு ஒரு டைபோல் இப்படி இருக்குது இதுதான் டைபோல் இப்போ இங்கே வந்து எனர்ஜி எவ்வளோ இருக்கும் மைனஸ் பி டாட் இயா மைனஸ் பி டாட் இ அப்போ பிஇ காஸ் தீட்டா அப்போ என்ன கிடைக்குது எனக்கு தீட்டா இஸ் ஈக்குவல் டு கரெக்டாக 0 P cos theta cos 0 என்ன அண்ணா இது மினிமம் எனர்ஜி தான் cos theta ஓ மைனஸ் இருக்கு ஓகேவா ஓகே நான் ஒரே ஒரு நிமிஷம் காமிச்சேன்னா ஓகே டார்க் எவ்வளோ P cross E 0வா அப்ப இங்க இருக்கிறப்ப உன்னோட இது ரொட்டேட் ஆகாதா கரெக்ட்டா இல்லையா ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் அப்ப இது வந்து ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் எஸ் sin 0 sin 0 எப்படிடா 1 ஆகுது அப்ப நல்லா பாரு what does it mean ஸ்டேபிள் எல்லாரும் நீ சப்ளை பண்றது தான் இப்போ நல்லா பாரு ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்னா என்ன இந்த டைபோல் நான் லேசா இப்படி ஆட்டி விட்டேனாலும் அது திரும்பி அதோட பொசிஷனுக்கே வந்துருமா புரியுதா இதனால இது பேர் என்ன ஈக்குலிபிரியம் இப்போ ரெண்டாவது கேஸ் பாரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி இருக்கு டைபோலை தூக்கி நான் இப்படி வச்சுட்டேன் ஓகேவா அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ டிகிரி U எவ்வளோ மைனஸ் பி காஸ் 180 மைனஸ் 1 இப்போ வந்து ரெண்டு ஆப்போசிட் சார்ஜ்னால நிறைய எனர்ஜி நல்லா வரதுக்கு எனர்ஜி இருக்கு அது லேசா இப்போ நான் இப்படி லேசா இப்படி ஆட்டி விட்டேன்னா என்ன ஆயிடும் அப்போ இது என்ன ஈக்குலிபிரியம்ல இருக்கு அப்படியே அன்ஸ்டேபிள் எஸ் அன்ஸ்டேபிள் ஓகேவா இங்கே டார்க் எவ்வளோ தான் இருக்கும் ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் அன்ஸ்டேபிள் டார்க் எவ்வளோ 0 ஓகே ஃபைனலாக பார்த்தனா 90 டிகிரியில் எது மேக்ஸிமம் டார்க் மேக்ஸிமம் தீட்டா வந்து 90 டிகிரி போட்டேன்னா யூவோட ஃபார்முலா பிஇ காஸ் தீட்டா எஸ் 0 கரெக்டா டார்க் எவ்வளோ இருக்கும் அப்போ நல்லா பாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் மேக்ஸிமம் எனர்ஜி எங்கே இருக்குது இது மேக்ஸிமமா இது மேக்ஸிமமா இல்லை இது மேக்ஸிமம் மேக்ஸிமம் எது -1 0 +1 +1 தானே மேக்ஸிமம் எப்படி இது 0 நெகட்டிவ் எப்படி ஒரு மேக்ஸிமம் ஆச்சு புரியுதா இது மினிமம் எனர்ஜி இது மேக்ஸிமம் அது வந்து இன்டர்மீடியட் எனர்ஜி சரியா ஸோ இதை பார்த்தோன்னா ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் அன்ஸ்டேபிள் ஸோ உனக்கு டார்க்கு கேட்குறப்போ உன்ட்டு திடீர்னு கேட்கலாம் விச் இஸ் த பொசிஷன் வேர் யூ ஹேவ் ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்
அது வந்து ரொட்டேட் பண்ணியும் கேட்கலாம். இதை பற்றி இன்டெப்த்தாக வந்து நம்ம செகண்ட் லெசனில் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து உனக்கு லாஸ்ட் கிளாஸில் கொடுத்த ஹோம்ஒர்க் எல்லாம் சால்வ் பண்ணுவேன்.